أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சங்கைக்குரிய ரமலான் மாதத்தினுடைய முதலாவது தராவியை தொழுதுவிட்டு முதலாவது நோன்பை நோற்பதற்காக வேண்டி நாம் எல்லாம் தயாராக இருக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நாம் தொழுத நம்முடைய தொழுகைகளையும் நாம் வைக்க இருக்கக்கூடிய நம்முடைய நோன்புகளையும் பரிபூரணமாக அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இன்று தொழுகையில் ஓதப்பட்ட அத்தியாயம், அதாவது சூரா, இன்று நாம் 20 ரக்காயத் தொழுதிருக்கோம். இந்த 20 ரக்காயத்தில் ஓதப்பட்ட ஒரு அத்தியாயம், இது ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு அத்தியாயமாக இது பார்க்கப்படுது. இதனுடைய பெயர் என்ன அப்படின்னு சொன்னா சூரத்துல் பக்கரா, அல் பக்கரான்னு சொல்லுவாங்க. இன்று ஓதப்பட்ட அந்த அத்தியாயத்துக்கு பேர் என்னன்னா சூரத்துல் பக்கரா. ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு அத்தியாயம் இது. இதில் அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், இதில் எதெல்லாம் இந்த சூறாவில் அல்லாஹ் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னா, ஆரம்பத்திலிருந்து இந்த சூறாவினுடைய முடிவு வரையிலும், சூறா இன்னும் முடியல, நாளைக்கு கொஞ்சம் ஓதுவாங்க, இன்னும் அந்த சூறா முழுமையாக முடியவில்லை, பாதிதான் வந்திருக்கும். இந்த சூறாவினுடைய ஆரம்பத்திலும், இந்த சூறாவினுடைய நடுப்பகுதி, இந்த சூறாவினுடைய இறுதி பகுதி, இந்த மூணுலையுமே இதுக்கு இடப்பட்ட இடங்கள்லையுமே எல்லாம் நிறைய விஷயங்கள் எல்லாம் பேசுறான். இப்லீஸை பத்தி பேசுறான், நம்முடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் அல்லாஹ் சோதனைகளை வழங்குவான், எதை கொண்டுலாம் அல்லாஹ் சோதிப்பான், அதை பத்தி அல்லாஹ் சொல்றான். கடுமையான நெருக்கடிகளும் சோதனைகளும் உங்கள்கிட்ட வரும் பொழுது நீங்க பொறுமையா இருங்க என்று பொறுமையை பத்தி அல்லாஹ் சொல்றான். என்னிடத்துல நீங்க உதவி தேடுங்க, அந்த உதவியை நீங்க தொழுகையை கொண்டு தேடுங்க, பொறுமையை கொண்டு தேடுங்க என்பதாக ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்றான். இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறான். சொன்ன எல்லா விஷயத்திலையுமே ஒரு மூலதனம்னு ஒண்ணு இருக்கும். இவ்வளவு செய்தி அல்லாஹ் பேசுறான் இல்ல, இவ்வளவு விஷயத்த அல்லாஹ் சொல்றான் இல்ல, இறுதியா முடிவா அல்லாஹ் எதான் இந்த சூறாவை நமக்கு சொல்லி கொடுக்க வர்றான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளுக்கு நீங்க கட்டுப்படணும் அப்படிங்கறதுதான் இந்த மொத்த சூறாவினுடைய ஒரு முழு கருத்தாக அல்லாஹ் கொண்டு வைக்கிறான். அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு ஒரு ஆளு கட்டுப்படணும் அப்படின்னு சொன்னா அவன் என்ன நிலைமைக்கு ஆளாக ஆகுவாங்கிறது இந்த சூறாவில் அல்லாஹ் சொல்றான். முழுமையாக அல்லாஹ் சொல்ல வருவது அல்லாஹ்வினுடைய கட்டளைகளுக்கு நீங்க கட்டுப்படணும். அதுதான் என்ன எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் ஒரு கட்டளையை செஞ்சு சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னா அதை நிறைவேற்றிடணும். அதுல மாறு செஞ்சாலோ அல்லது அதை யோசிச்சாலோ என்ன நிலைமைகள் ஏற்படும் என்பதை இந்த சூறாவின் மூலமாக ஒரு சம்பவமாகவே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இன்று ஓதப்பட்ட அந்த வசனங்கள்ல ஒரு அழகான ஒரு சம்பவம். ஹஜ்ரத்னா மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்துல ஒரு ஆளை கொலை செஞ்சுட்டாங்க. இப்ப அந்த சமுதாய மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, நேரா மூசா நபிட்ட வர்றாங்க, நபிய இந்த மாதிரி ஒரு ஆளை கொலை பண்ணிட்டாங்க, யாரு கொலை பண்ணாங்கிறது தெரியணும், நீங்க நபி தானே, நீ அல்லாஹ்வுடைய தூதர் தானே, இதுக்கு விளக்கம் சொல்லுங்க, இந்த கொலை யாரு செஞ்சிருப்பாங்கிறத நீங்க கண்டுபிடிங்க சொல்லி வந்து கேட்கிறாங்க. உடனே மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அண்ணவர்கள், இருங்கப்பா, நான் அல்லாஹ்ட்ட போய் விளக்கம் கேட்டுட்டு வரேன், இதுக்கு என்னால உங்களுக்கு விளக்கம் சொல்ல முடியாது, இது மறைவான விஷயம், நான் போய் என்ன செய்யறேன், அல்லாஹ்ட்ட போய் நான் விளக்கம் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க அல்லாஹ்ட்ட கையேந்துறாங்க. ஏன் அல்லாஹ் இந்த மாதிரி கேட்கிறாங்க, இதுக்கு விளக்கம் நீ தான் சொல்லணும், யாரு கொலை செஞ்சாங்க, என்ன நடந்துச்சுங்கிறத நீ தான் சொல்லணும் என்பதாக கேட்கிறாங்க அல்லாஹ். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அழகான ஒரு விஷயத்த அல்லாஹ் சொல்றான், மூசாத ஒரு மாடை ஒண்ண வாங்கி அந்த மக்களை அறுத்து பலியிட சொல்லுங்க அப்படின்னு ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்றான். மூசா நபி கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு கொலை நடந்து போச்சு, இந்த கொலைக்கு விளக்கம் கேட்கிறாங்க, யாரெல்லாம் நீ சொல்லி கொடுன்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்றான்னா, மூசாவே ஒரு மாடை வாங்குங்க, ஒரு மாடை வாங்கி அந்த மாடை அறுக்க சொல்லுங்க, உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடும், யாரு கொலை பண்ணாங்கிறது தெரிஞ்சிடும், இது அல்லாஹ்வுடைய கட்டளை. இதை கொண்டுட்டு வந்து இந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க மூசா நபி. நான் அல்லாஹ்ட்ட கேட்டேன், அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, வயது கால மூசா நீ கௌமிஹி இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் ததுபஹு பக்கரத்தன், ஒரு மாடை வாங்கி அந்த மாடை பலியிடணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் உங்களுக்கு சொல்றான். காடு தத்தஃபிதனா ஹுதுவா, அல்லாஹ் உங்கள்கிட்ட இந்த விஷயத்த சொல்றான் அப்படிங்கிற ஒரு செய்தியை ஹஜ்ரத்னா மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அண்ணவர்கள் அந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க. இப்ப அவங்க கேட்கிறாங்க நபியை பார்த்து, அந்த பனி இஸ்ரவேலர்கள்னு சொல்லுவாங்க, அந்த சமுதாய மக்களுக்கு பேரு பனி இஸ்ரவேலர்கள். கேள்வியா கேட்டு சாகடிச்சிடக்கூடிய ஒரு சமுதாயம் அது, ரொம்ப கேள்வி அதிகமா கேட்பாங்க. தாழ்வ தத்தஹிதனா ஹுசுவா, எங்களெல்லாம் என்ன அறிவில்லாதவங்க நினைக்கிறியா நீனு,
அதனால மக்கள் கேட்கிறாங்க மூசா நபியை பார்த்து, நீங்கள் என்ன பரிகாசம் செய்கிறீர்களா மூசாவே? நாங்க உங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்டோம்? யாரு கொலை செஞ்சான்னு சொல்லி கேட்டோம். அதுக்குதான் நீங்க விளக்கம் கொடுக்கணும். அதுக்கு உங்க இறைவன்கிட்ட கேட்டு சொல்றேன்னு நீங்க. இப்ப இறைவன் என்ன செய்யணும்? இன்னாலும் கொலை செஞ்சா இன்னாலும் கொலை செய்யலன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு சம்பந்தம் இல்லாம ஒரு மாடை வாங்கி அறுக்க சொல்றீங்களே, இது என்ன அர்த்தம் என்பதாக அதை ஏற்றுக்கொள்ளவும் அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளவும் அவனால முடியல. அதுக்கு மறுப்பும் அவங்களால தெரிவிக்க முடியாம இது சம்பந்தமாக தொடர்ந்து கேள்வி கேட்ட ஒரு மாடு ஒண்ணு கொடுக்கலாங்கிற கூடிய முடிவுக்கு வர்றாங்க. ஒரு மாடு ஒண்ணு கொடுத்துருவோம், எதுக்கு நமக்கு கொடுத்துருவோங்கிற முடிவுக்கு வர்றாங்க. மாடை வாங்கி கொடுத்துருக்கலாம் அழகா. என்ன கேட்டாங்கன்னா, சரி மூசாவே இறைவன் மாடு கொடுக்க சொன்னான்ல, அந்த மாடு என்ன வயசுல இருக்கணும்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்க. இப்போ மூசா நபி அல்லாட்ட கேட்கிறாங்க, யா அல்லா அந்த மாடு என்ன வயசுல இருக்கணும்னு. அல்லாஹ் என்ன செஞ்சானா, அந்த மாடு கிழட்டு மாடாக இருக்கக்கூடாது, வயது பருவம் உள்ள மாடாக இருக்கக்கூடாது, ரெண்டுக்கும் இடையில இருக்கணும். அந்த மாதிரி ஒரு மாடை வாங்கணும் தாங்க. இவங்க கேள்வி கேட்டனால அல்லாஹ் இப்படி ஒரு பதில சொல்றான். இப்போ கிழட்டு மாடாவும் இருக்கக்கூடாது, அதாவது வயதான மாடாவும் இருக்கக்கூடாது, வயது பருவம் உள்ள மாடாவும் இருக்கக்கூடாது, ரெண்டுக்கு நடுவில் ஒரு மாடை பார்த்துருவாங்க. எங்க போக முடியும்? என்ன வயசுல நம்ம தேடும்? ஒரு வயசு சொன்னா பரவாயில்ல. இப்போ அப்படிப்பட்ட ஒரு மாடை அவன் தேடி அலைகிறாங்க. சரி நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்லி அதை வாங்கிற பிறகு அந்த வயசு கேட்டதுக்கு பிறகு அடுத்து கேட்கிறாங்க, மூசாவே மாடு என்ன கலர்ல இருக்கணும்னு கேள்வி அல்லாது அனுப்பிச்சு விடுறாங்க. திருப்பி ஒரு நபியை போட்டு அவங்க படுத்தின பாடு, மாடு என்ன கலர்ல இருக்குன்னு போய் கேட்டுவா, உங்க அல்லாட்ட போய் கேட்டுவாங்க அப்படின்னு உடனே உங்க அல்லாட்ட கேட்கறாங்க, யாரெல்லாம் மாடு கலர் கேட்கிறாங்க, என்ன கலர்ல இருக்குன்னு கேட்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ் சொன்னா, அதாவது பார்ப்பவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய மஞ்சள் நிறத்துல இருக்குன்னு இருக்காங்க. மஞ்சள் கலர்ல மாடு எங்கேயாவது நம்ம பார்க்க முடியுமா? இந்த உலகத்துல நீங்க எங்க போனாலும் மஞ்சள் கலர்ல மாடு பார்க்க முடியும். கருப்பு கலர்ல பார்த்திருப்போம், வெள்ளை கலர்ல பார்த்திருப்போம், கொஞ்சம் சாம்பல் கலர்ல பார்த்திருப்போம். அல்லாஹ் என்ன சொல்றான்னா மஞ்சள் கலர்ல மாடு இருக்குன்னுட்டாங்க. இப்போ இவனுங்க இந்த ரெண்டு வயதான மாடாவும் இல்லாம வயது பருவம் உள்ள மாடாவும் இல்லாம இதுல எது பார்த்தா அதுக்கு மஞ்சள் கலர்ல மாடை வாங்கியே ஆகணும். தேடி தேடி அலைஞ்சு அந்த மாடு ஒரு ஆள்கிட்ட இருக்கு. அந்த அல்லாஹ் என்ன கலர்லாம் சொன்னானோ, என்ன மாடல்ல என்ன டிசைன்ல சொன்னானோ அப்படிப்பட்ட ஒரு மாடு இருக்கக்கூடிய இடத்த என்ன செஞ்சுட்டானுங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த மாடும் உங்க கண்ணுக்கு மாட்டிக்கிச்சு. இப்ப அங்க போய் பெரிய சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த மாட்டுக்காரன்ட்ட போய் உன் மாடு எங்களுக்கு வேணும் குடு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவன் சொல்றான், என் மாட்டினுடைய தோலை உரிச்சு அதை பரப்பி வச்சோம்னா அது எவ்வளவு நீளம் எவ்வளவு அகலம் இருக்குமோ அந்த அளவுக்கு எனக்கு தங்கம் வேணும், கொடுப்பீங்களா? கொடுத்தீங்கன்னு சொன்னா நான் தந்துடுறேன், மாடை நான் கொடுக்குறேன். அந்த அதையும் முடிவு பண்ணி அந்த அளவுக்கு தங்கத்தை அந்த விலைக்கு அந்த கொடுத்து அந்த மாடை வாங்கிட்டாங்க. மாடை வாங்கிட்டு அந்த மாட்டை அறுக்குறாங்க. மாட்டை அறுத்த உடனே அல்லாஹ் சொல்றான், அந்த மாடை இப்படி வாங்கி அவங்க அறுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த மாட்டினுடைய இறைச்சியில ஒரு பகுதியை எடுத்து இறந்து போனவன் மேல அடிக்க சொன்னாங்க. இறந்து போனவன் மேல அடிக்கிறாங்க. அடிச்ச உடனே இறந்து போனவர் எழுந்திருச்சு உட்காந்து தன்னை யார் கொலை செய்தார் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லிட்டு மீண்டும் அவரை இறந்து போயிடுறார். இது சம்பவம். இந்த சம்பவம் தான் இன்னைக்கு ஓதப்பட்டது. இந்த மாடு அறுத்துட்டாங்க. அறுத்தவொன்னா அந்த கறியில ஒரு பகுதியை எடுத்து அந்த ஆள் மேல போட்டாங்க. அவர் எந்திரிச்சு நின்று என்னை கொலை செஞ்சது என்னுடைய சொந்த சகோதரனுடைய அவன் எழுந்து தன்னை கொலை செய்தவன் தன் சகோதரின் மகன், என்னுடைய சகோதரனுடைய மகன்னா சொத்துக்கு ஆசைப்பட்டு என்னை கொலை செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வந்தால் என்ன செஞ்சுட்டாரு, இறந்து போயிட்டாரு. இது வரலாறு. இங்க செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவதாக நபி போய் அல்லாட்ட கேட்டாங்க, யாரெல்லாம் இப்படி ஒரு கொலை நடந்து போச்சு, இந்த கொலை யாரு செஞ்சாங்கிறது தெரியாம இந்த மக்கள் சிரமப்படுறாங்க, யாரு செஞ்சாங்கிற ஒரு செய்தி எனக்கு நீ சொல்லி கொடுறான்ல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அல்லாஹ் என்ன சொன்னானா, ஒரு மாடை அறுத்து கொடுன்னா, பேசாம ஏதோ ஒரு மாடை வாங்கி அறுத்துருந்தா வேலை முடிஞ்சு போயிருக்கும். ஆனா அந்த மாடு எப்படி இருக்கும், அந்த மாடு என்ன கலர்ல இருக்கும், அந்த மாடுக்கு என்ன வயசு இருக்குன்னு தொடர்ந்து கேள்வி கேட்டதனுடைய விளைவாக அல்லாஹ் அந்த சமுதாய மக்களை இவ்வளவு தூரம் சிரமப்படுத்தினான் என்பதுதான் இந்த சூறாவினுடைய இந்த சம்பவத்தினுடைய ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு கட்டளை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கான் அப்படின்னு சொன்னா அதை நம்ம நிறைவேற்றுவதில் கவனமாக இருக்கணுமே தவிர அதை நிறைவேற்றுவதற்கு நாம ஒரு கணக்கு போட்டு வைக்கக்கூடாது. இப்போ ஹஜ்ஜி இருக்குது, உதாரணத்துக்கு சொல்றேன், ஹஜ்ஜி இருக்குது, யாருக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பு கொடுத்திருக்கிறானோ அவங்க ஹஜ்ஜி செய்யணும். இதுதான் சட்டம். வசதி வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னா நீ அவங்க ஹஜ்ஜி செஞ்சு ஆகணும், உம்ரா செய்யணும், ஹஜ்ஜி செஞ்சு ஆகணும். வசதி வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அந்த வசதி வாய்ப்பு வந்ததுக்கு பின்னாடியும் இல்ல எனக்கு வயசு ஆகட்டும்,
ஒரு 40-50 வயசானதுக்கு பிறகுதான் நான் ஹஜ்ஜி செய்வேன்ட்டு நம்ம உட்கார்ந்து இருந்தோம்னா அங்க எப்படி அல்லாஹ் சிரமத்தை கொடுத்தான், அது மாதிரி இங்க என்ன செஞ்சிருவான், பொருளாதாரத்துல அல்லாஹ் சுத்தல்ல விட்டுருவான். அல்லாஹ் சுத்தல்ல விடுவதில் அல்லாஹ்வை போன்று யாருமே கிடையாது. அது அல்லாஹ்வே சொல்றான், சூழ்ச்சி செய்வதில் என்னை விட ஒரு சூழ்ச்சிக்காரன் யாருமே கிடையாது. நான் சூழ்ச்சி பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா உங்களால தாங்க முடியாதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மக்கரெல்லாம் அல்லாஹ் சரி மாத்தி, நான் சூழ்ச்சி செய்வனுக்கெல்லாம் சூழ்ச்சிக்காரன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை என்னவோ அதைத்தான் நிறைவேற்றணும், அதை தாண்டியும் போகக்கூடாது, அதை குறைச்சு வந்துடக்கூடாது. இப்ப நோன்பு என்பது அல்லாஹ்வுடைய முக்கியமான ஒரு கட்டளை தான். இது நோன்பு என்பது முக்கியமான கடமை, இது கட்டளை, இதை எல்லாருமே நிறைவேற்றிதான் ஆகணும். இதை விடுவதற்கு விதிமுறைகள் என்று சொல்ல போனா நோன்பு வச்சா அவர் மௌத்தா போடுவாரு, அதனால நோன்பு வைக்க தேவையில்லை. பைத்தியக்காரனுக்கு நோன்பு வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மாதவிடாயில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, ஹைல் நிஃபாஸ்ல இருக்கக்கூடிய குழந்தை பெற்று நிஃபாஸ்ல இருக்கக்கூடிய பெண்கள், ஹைல் வரக்கூடிய பெண்களுக்கு நோன்பு கடமை இல்லை. இது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு தான். இவங்க இல்லாம நோன்பை விடுவதற்கு பல காரணங்களை நம்ம தேடி இருக்க கூடாது. தலை வலிச்சுக்கிட்டே இருக்கு நோன்பை விடலாமா, வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கு நோன்பை விடலாமா, வெயில் ரொம்ப கொஞ்சம் அதிகமா இருக்கு அதனால நோன்பை விடலாமா, நான் பயணத்துல இருக்கிறேன் அதனால நோன்பை விடலாமா. பயணத்துல இருக்கிறவங்களுக்கு நோன்பு விட அனுமதி. அன்றைய பயணம் அப்படி இருந்துச்சு, இன்றைய பயணம் அப்படி இல்லை. இந்த நாட்டுல இன்னொரு நாட்டுக்கு 1 மணி நேரத்துல நம்ம பயணம் செஞ்சு போகக்கூடிய அளவுக்கு எல்லாமே இருக்கு. எனவே அல்லாஹ் இதான் கட்டளை இதான் கடமைன்றானா அதை கண்ண முடியும் நிறைவேற்றணும். அதை நிறைவேற்றல அப்படின்னு சொன்னா அதை விடுவதற்கு காரணங்கள் தேடக்கூடியவர்களாக இருந்தாலோ அல்லது அதுல அதிகமாக சேர்க்கிறதோ அல்லது அதிகமாக கொடுக்கக்கூடிய நிலை இருந்தால் சிரமத்தை அல்லாஹ் கொடுப்பாங்கக்கூடிய ஒரு செய்தி தான் இன்று ஓதப்பட்ட இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, ஏதாவது ஒரு மாட்டை அறுத்துருன்னு அல்லாஹ் சொல்லும் போது அவங்க வாங்கி அறுத்திருந்தாங்கன்னா அதுவே அவங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும். அவங்க அல்லாஹ்வினுடைய சொல்ல மீறி என்ன யோசிச்சு கேள்வி கேட்டதனால அந்த மக்கள் சிரமத்திற்கு உள்ளானார்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுதான் படிப்பினை. அது மட்டுமல்லாமல் இன்று ஓதப்பட்ட சூரத்துல் பக்கரா, இது ரொம்ப விசேஷமான ஒரு சூரா. குர்ஆனிலேயே அல்லாஹ் சொல்லக்கூடிய இறக்கிய சூறாக்களிலேயே சூரத்துல் பக்கரா என்பது ரொம்ப விசேஷமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இக்ராஉல் பக்கரா, இக்ராஉல் பக்கரா, பக்கராவை ஓதுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சூரத்துல் பக்கராவை ஓதுவதன் மூலமாக, சூரத்துல் பக்கராங்கிறது நாம நினைக்கிற மாதிரி ஒரு பக்கமோ 2 பக்கமோ கிடையாது. சூரத்துல் பக்கராங்கிறது அதனுடைய எண்ணிக்கை ரொம்ப நீளமானது. ஆனால் சூரத்துல் பக்கராவை ஒருவர் ஓதுகிறார், இன்று ஓதப்பட்ட தொழுகையில் ஓதப்பட்ட இந்த சூரத்துல் பக்கராவை சகோதரர்களே, ஒருத்தர் வீட்டுல உட்கார்ந்து பக்கரா சூரா ஓதினால் அந்த வீட்டை அல்லாஹுவினுடைய அருளை கொண்டு வரக்கூடிய மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒருவர் தன்னுடைய கடையில் அமர்ந்து சூரத்துல் பக்கராவை ஓதினால் அந்த கடை முழுவதும் அல்லாஹ்வினுடைய அருளை, கருணையை, ரஹமத்தை கொண்டு வர மலக்குகள் சூழ்ந்து கொள்கின்றார்கள். ஒருவர் சூரத்துல் பக்கராவை எந்த இடத்தில் ஓதுகின்றாரோ அந்த இடத்திற்கு அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்கிறான். சூரத்துல் பக்கராவை யார் ஓதுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் அருள் புரிகின்றான். எப்படிப்பட்ட அருள் அப்படின்னு சொன்னா, அவருக்கு செய்வினையை யாராவது ஏற்படுத்தினால் அது அவரை தீண்டார். எதிரிகள் அதிகமாக இருந்தால் அந்த எதிரிகளுடைய தொல்லை அவரை பின்தொடர முடியாது. அவருக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள், சூழ்ச்சி செய்யக்கூடியவர்கள் அவரை கண்டால் ஓடி ஒளிந்து விடுவார்கள். சூரத்துல் பக்கராவை ஓதுவதால் இவ்வளவு சிறப்பு அல்லாஹ் கொடுக்கிறான். அதை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கை சேதம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சூரத்துல் பக்கராவை விட்டால் எந்த ஒரு சூறாக்கும் இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. ஆனா இந்த சூறாவுக்கு சொல்றாங்க, சூரத்துல் பக்கராவை நீங்கள் விட்டு விட்டால் அது உங்களுக்கு கை சேதம் என்பதாக சொன்னாங்க. இன்னும் பாதுகாக்க வேண்டும். தமிழ்ல இருக்குது, தமிழ்ல சூரத்துல் பக்கரா அப்படின்னு நீங்க கடையில போய் கேட்டாலே கொடுப்பாங்க. தமிழ்லயே கிதாப் இருக்குது. நேரா போய் அல் பக்கரா சூரா எனக்கு தமிழ்ல கொடுங்க, அரபி அப்படியே தமிழ்லயே வரும். அல் பக்கரா சூரா எனக்கு தமிழ்ல கொடுங்கன்னா கொடுப்பாங்க. வாங்கி ஒரு நாளைக்கு ஒரு 4 லைன் படிங்க இந்த நோம்பு மாசத்துல. ஏன்னா ஃபுல்லா படிக்கணும். ரொம்ப நீளமான ஒரு சூறா இருக்கிறதுலயே குர்ஆன்லயே ஒரு பெரிய சூறா இதுதான், ரொம்ப நீளமானது. இதை வாங்கி நீங்க தமிழ் அரபி அப்படியே அரபி தமிழ்ல இருக்கும். அதை வாங்கி ஓதுவதன் மூலமாக, அதே போன்று இன்னொரு செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரே நேரத்துல சூரத்துல் பக்கராவை ஓதுவதன் மூலமாகத்தான் சிறப்பு அல்ல, கொஞ்சம் கொஞ்சமா ஓதலாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஓதுவதன் மூலமாகவும் சூரத்துல் பக்கராவுல நன்மை இருக்கு. இதெல்லாம் தாண்டி இன்னொரு செய்தி என்னன்னா, இந்த சூரத்துல் பக்கராவுல கடைசியில 2 ஆயத்து வருது. கடைசி இந்த சூரா முடிவுனுடைய கடைசி 2 ஆயத்துகள் வருது.
அந்த 2 ஆயத்துகளை, அந்த 2 வசனங்களை எவர் ஓதுகின்றாரோ அவரை அல்லாஹு தஆலா அவருக்கு எல்லா வகையிலும் அல்லாஹ் அருள் புரிகின்றான். எல்லா விதமான பரக்கத்தும் அவரை சூழ்ந்து கொள்கிறது. பலவிதமான சுமைகளை விட்டு அவர் பாதுகாப்பு பெறுகிறார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் எதை நமக்கு கட்டளையாக விதியாக்கி இருக்கின்றானோ அந்த கட்டளைகளை மௌத்து வரையிலும் கண்ணை மூடிட்டு பின்பற்றக்கூடிய ஒரு ஈமானை, ஒரு இறையச்சத்தை நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. வாயுதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.